ஆன்மா அருங்கோண சக்கரம் அப்படிங்கிற அந்த சூழல்லேருந்து நம்ம தொடங்கி நம்ம ஒரு பெரிய பயணத்தை பண்ணியிருக்கிறோம். நம்மளை நிறைய பேர் பார்த்து ஒரு வடிவத்துக்குள்ளே பயணத்தில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ளே ஒரு செயலில் நம்ம இருந்திருப்போம். அப்புறம் நீல நிற ஜோதியாக ஒரு வடிவத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருப்போம். இப்போ என்னுடைய ஒட்டுமொத்தமான என்னை யாராவது கேட்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய பயணத்துக்குள்ளே எனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றமும் அந்த நிகழ்வுகளையும் தான் நான் ஒவ்வொரு நாளும் பேசுகிறதோ தொகுக்கிறதோ அது சம்மந்தமாக எழுத்து வடிவமோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுதான் செஞ்சுருக்கிறோம். அதனால் அந்த வடிவத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சாதாரண மனமாக இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவையானதையும் நான் பேசியிருக்கிறேன். மனித வாழ்க்கைக்குள்ளேயே மனித செயலுக்குள்ளேயே வாழ்கிறதுக்குள்ள தன்னுடைய மனித செயல் மனித வாழ்க்கைன்னா தனக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தனக்கான ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் என் குடும்பம் என் வாழ்க்கை எனக்கு உயர்வு கிடைக்குமா வாழ்வு கிடைக்குமாங்கிற அந்த செயலுக்குள்ளேயும் நான் பேசியிருக்கேன். அதுலேருந்து மனமற்ற நிலையில் மனம் குறையிறது, மனம் அந்த செயல்லேருந்து விடுபடுறது, அந்த எண்ணத்திலேருந்து விடுபடுறது, அதுக்கு சம்மந்தமாகவும் பேசியிருக்கிறேன். அப்புறம் அடுத்த கட்டமாக ஆன்மா சம்மந்தமான ஒரு செயல் வடிவம், அது சம்மந்தமாகவும் ஒரு ட்ராவலில் அது என்னென்ன மாதிரி நிகழும், அது எந்த மாதிரி நிகழ்ந்தால் ஒருத்தரோட சேஞ்ச் எப்படி இருக்கும், அவருடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி மாற்றம் இருக்கும்னு பேசியிருக்கேன். அப்புறம் அது அருங்கோணம் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே எப்படி இருக்கும், என்ன மாதிரி சூழலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறேன். அப்புறம் உடலில் இடுப்புக்குள்ளே இருக்கிற கீழே சுருண்டு இருக்க தூங்கிக்கிட்டு இருக்கிறதா சொல்லக்கூடிய உங்கள் நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பை பற்றியும் பேசியிருக்கிறேன். சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய 6 சக்கரம் 7 சக்கரத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறோம். நெற்றிக்கண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தை பற்றியும் பேசியிருக்கிறோம். அப்புறம் இந்த பிளாக் ஹோல்னு சொல்கிறது அதை பற்றியும் நம்ம பேசியிருக்கிறோம். தலையில் இருக்கிற அந்த உச்சியில் இருக்கக்கூடிய வாசலை பற்றியும் பேசியிருக்கிறோம். தலையில் இருக்கிற பிற வாசல்களை மல வாசலை பற்றியும் பேசியிருக்கிறோம். இந்த சிறுநீர் வாசலை பற்றியும் பேசியிருக்கிறோம். ஆண் பெண் தொடர்பை பற்றியும் பேசியிருக்கிறோம். அப்போ உடலில் இருக்கிற நரம்பு மண்டலங்களை பற்றியும் பேசியிருக்கிறோம். ஆண் பெண்களாக இணையக்கூடிய 2 நரம்புகள் மாதிரி இணையறதுக்கான ஒரு சூழல் இருக்குன்னு பேசியிருக்கிறோம். நாகத்தை பற்றியும் பேசியிருக்கிறோம். இப்போ அதை தாண்டி ஒளியா ஒரு செயல் வடிவம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஒளி செயலுக்குள்ளே ஒன்று இருக்குது, ஒளி செயல் பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கிறவனுக்கு சந்திரன் சூரியனை பற்றி அவனுக்கு ஒரு நல்ல புரிதல் ஒரு செயல்பாடு இருக்கணும், அதை பற்றியும் பேசியிருக்கோம். அப்புறம் அந்த சந்திரன் சூரியனுக்குள்ளே அவனுக்குள்ள அந்த நிகழ்வுகள் இருக்கிறது. நீராவி தத்துவத்துக்குள்ளே ஒருத்தருக்கு தியானம் நடக்குது. நீராவியாகவே ஒரு சூரியன் ஒரு நீரை பார்த்து எப்படி உறிஞ்சு ஒரு செயல் நடக்குதோ அந்த மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள நிகழுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருக்கிறோம். சந்திரக்கலை சூரியக்கலை பற்றி தெளிவாக நமக்குள்ள என்ன ஏற்பட்டுச்சோ அதை பற்றியும் சொல்லியிருக்கோம். அப்போ அதை தாண்டி அந்த ஒவ்வொரு பரிணாமத்திலையும் ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் அந்த ஒளி வரைக்கும் பேசி வெட்ட வெளி தன்மை வரைக்கும் பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ சமீப நாட்களில் அந்த ஒளியை தாண்டியும் ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்குது. ஒரு ஏதுமற்ற நிலையில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் ஒரு காலியாக ஒன்றும் இல்லை, நாமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கே தேடி பார்த்தா எதுவும் இல்லை, எனக்குள்ளேயும் நான் பார்த்ததில் ஒன்றும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயும் சொல்லக்கூடிய இடத்துலையும் ஒன்றும் இல்லை. அப்படின்னா அந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ளேயும் நான் விவாதிச்சிருக்கேன், பேசியிருக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது தேவையோ எது செயலோ அது எடுத்துக்கலாம். ஒன்று. இன்னொன்று, நம்மக்கிட்ட கேட்குறவங்க அத்தனை பேத்துக்கும் யாருக்கெல்லாம் எந்த ஆன்மாவுக்கு எது கிடைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சூழல் கிடைக்கப்படும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மாமரம், அந்த மாமரத்தில் நிறைய மாம்பழம், விசேஷமான மாம்பழம் மாங்காய்கள்லாம் காய்க்கக்கூடிய மாமரம். அதில் அவ்வப்போது மாங்காய்கள் மாம்பழங்கள் கீழே விழுவும். பொறுக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த மரத்தில் ஏறி அதை பறிக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதை பறித்து அதை கீழே போடாமல் அதை பத்திரமா ஒரு சாக்கிலையோ ஒரு கயிறில் கட்டி இறக்குறவங்கன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதை பிஞ்சா பறிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, காயா பறிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பழமாக பறிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாமரத்தில் கீழே பொறுக்கிறவங்களே பொறுக்கி விற்கிறவங்களும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அதை வாங்குறவங்க இருக்கிறாங்க, சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பேருக்கும் என்ன மாதிரி அந்த மாமரம் தான் நானுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி ஒருத்தன் நீ என்னென்ன ரூட்டில் என்னென்ன மாதிரி இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு சூழல் இருக்கும். ஆனால் ஒரு நாள் மாங்காவை வாங்குறவனோ இல்லை மாம்பழத்தை பறிக்கிறவனோ இல்லை மாம்பழத்தை இருக்கிறான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு மரத்துக்கு கீழே இருந்து பொறுக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா என்ன மாதிரி உரைகளை கேட்டுட்டு பொறுக்கிறத விட்டுட்டு அந்த மரத்தை எப்படியாவது மரத்தோடு போய் ஐக்கியமாயிடணும்,
அந்த மரத்தையே கட்டி பிடிச்சி தூங்கிடணும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேரோட செயல்கள். தியானங்கிறது அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வளர்ச்சியை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக கடந்து வந்தால் தான் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வாழ்க்கையோட ஒரு ஜேர்னின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஒரு சிறு குழந்தை 70 வயசு வாழ்க்கையை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அனுபவத்தை அவங்க அப்பா கதையாக சொல்லலாம், அவங்க தாத்தா கதையாக சொல்லலாம், அவங்க பாட்டி கதையாக சொல்லலாம், அவங்க டீச்சர் வாத்தியார் கதையாக சொல்லலாம். ஆனால் 70 வயசோட அனுபவத்தை ஒரு 5 வயது 7 வயது குழந்தையால் கிரகிக்க முடியாது. அதே மாதிரி தான் தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட அனுபவங்கள்ங்கிறத எல்லா சாதாரண இயல்பாக இருக்கிற மனிதனால் கிரகிக்க முடியாது. அவனுக்கு எதை கிரகிக்க முடியுமோ அது கிடைக்கும். அதுதான் அதோடைய செயலாக இருக்கும். அப்போ அதை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த இடத்துல அந்த செயல் மாறும். எது கிடைக்குதோ அது மாற்றத்துக்குரிய செயலாக இருக்குங்கிறத எடுத்துகிட்டு போகணும். அதான் நீங்கள் அவசியமாக வந்து பார்த்துக்கிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு அனுபவம் பெற்றவங்க தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பேசும்போது எந்த ஸ்டேஜில் இருக்கிறோமோ அந்த ஸ்டேஜிலேருந்து பெட்டர்மெண்ட் ஆகிறதுக்கு அதுக்குள்ள நல்ல செயலை செஞ்சுக்கிறதுக்காக தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு மனித தன்மையில் இருக்கிறவர் ஒரே இவரை பார்த்து இவரை ஃபாலோ பண்ணி அப்படியே நான் இறை ஆயிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் அது உடனே சாத்தியப்படுத்த முடியாது. அதெல்லாம் காத்திருந்து ஒரு செயல்படுத்தணும். அதை பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த டிராவல் முழுக்க பேசியிருக்கிறது உங்களுக்கு எல்லா விதமான மனிதனுக்கும் தேவைப்படுற மனிதர்கள் அதை எடுத்துக்கங்க. தேவையில்லாத மனிதர்கள் அதை கடந்து போயிருங்க. உங்களை யாரும் எந்த சூழத்திலையும் கட்டாயமோ இல்லை நீங்கள் கேட்கணும், இதை ஃபாலோ பண்ணணும், இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. உங்களுக்காக கிடைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னுடைய அனுபவத்தை கடந்து வந்த பாதையில் எதெல்லாம் அது அனுபவமாக இருக்கோ, எதெல்லாம் ஒரு செயல் வடிவமாக இருக்கோ அதை நம்ம வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். அது ஒவ்வொரு காலகட்டத்துக்குரிய செயல். அது அந்த காலகட்டத்துக்குள்ளே நமக்குள்ளே என்ன நிகழ்ந்துச்சோ அதை தான் உங்ககிட்ட கொடுத்துருக்குறோம். அப்போ நீங்கள் வந்து நான் சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு பெரிய வளர்ச்சியை பெறாதவர் பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு விஷயத்த செய்தியாக தெரிஞ்சுக்கலாம், அந்த விஷயமா எடுத்துக்கலாம். ஆனால் அதே அவர் வந்து அந்த என்ன நிலையில் இருக்கிறாரோ அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கணும், அதுக்குள்ள ஒரு செயல் வடிவத்தை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல நினைக்கிறோம். அப்போ எப்பயுமே ஒரு டிராவலில் கிடைக்கிற அந்த அனுபவங்களையும் அந்த சுவாரஸ்யத்தையும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நமக்கு கிடைக்க போகிற அடுத்தடுத்த விஷயத்துக்குள்ள எப்படி கிடைக்க போகிற விஷயம்னா, ஒரு டிராவலில் கிடைக்கிற அனுபவத்தில் ஒரு நாள் நீங்களே ஒரு டிராவலாக மாறுறதுக்கு, நீங்களே ஒரு அனுபவமாக மாறுறதுக்கு, உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று நிகழ்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் பிரபஞ்சத்தில் நிகழ்த்தப்படும் ஒரு செயலாக இருக்கும். அப்போ எனக்குள்ள நிகழப்பட்டது தான் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது இன்னைக்கு உங்களுக்கு எதுக்கு தேவையோ அது உங்களுக்கு தேவைப்படும். இன்னொரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு ஒன்று தேவைப்படுது பார்த்தீங்களா, அதையும் என்னுடைய அனுபவத்தில் நான் அங்கங்கே பயணத்தில் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு சூழலையும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல செயலாக இருக்கும். அதனால அதுக்குள்ள குழப்பமோ, அதுக்குள்ள விஷயமோ, அதுக்குள்ள மாற்றமோ நீங்கள் அதை பார்த்துக்க வேண்டாம். நானும் பக்தியில் இருந்திருக்கிறேன், நானும் பல வடிவத்தில் இருந்திருக்கேன், நானும் பல செயல்களில் இருந்திருக்கிறேன். மனிதனாக மோசமாக இருந்திருக்கிறேன், மனிதனாக கீழ்நிலையில் இருந்திருக்கேன், மனிதனாக நல்ல செயலே செஞ்சதில்லை, மனிதனாக திருடனாக இருந்திருக்கிறேன், பல பேர் கூட கஷ்டப்படுத்தியிருக்கிறேன், பல பேருக்கு துன்பம் கொடுத்துருக்கிறேன். அப்புறம் இறைத்தன்மையில் மாறி கொஞ்சம் நல்லவன் மாதிரி நடந்திருக்கிறேன். அப்புறம் இறை சேவை செஞ்சுருக்கிறேன். அப்புறம் தியானத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே வந்து எல்லா செயலையும் விடுபட்ட மாதிரி நான் பயணிச்சிருக்கிறேன். அப்போ எனக்குள்ளேயே பல பரிணாமங்கள், பல செயல்கள், ஒரு மனிதனுக்குள்ளே அவ்வளோ உருமாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயும் நடக்கும். அந்த உருமாற்றத்தோட வெளிப்பாடு தான் என்னுடைய ஒட்டுமொத்தமான பேச்சு இருக்கும். அதனால் எது உங்களுக்கு தேவையாக இருக்கோ, எது சரியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. குழப்பம் அடைஞ்சிடாதீங்க. குழப்பமான ஒரு செயலில் அணுகாதீங்க. என்னையும் அணுகாதீங்க, என் உரையை அணுகாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு எது தேவையோ, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த உரை கிடைக்கும். என்னுடைய உரைகளில் பல 500 உரைகள் 600 உரைகள் இருக்குது. அதில் எந்த குரல், எந்த வரிகள் உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படுமோ அதை உங்களுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்படி உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில், அதுக்குள்ளே ஏதோ ஒரு உணரும் பட்சத்தில் நீங்கள் அதில் பயணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய செயல் வடிவத்திலேருந்து பார்த்துக்கலாம். ஒரு நல்ல சூழல்லையும் நல்ல செயல்லையும் நல்ல வடிவமாக அது மாறுறதுக்கு நம்ம பார்ப்போம்.